மேச ராசி அன்பர்களே, இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு திருப்பத்திலையும் நம்ம எதிர்கொள்கிற சவால்கள், அது தற்செயலாக நடக்குதா இல்லை பிரபஞ்சத்தோட ஆற்றல் நம்மை நுட்பமாக வழி நடத்துதா? இந்த ஆழமான கேள்வி ஒவ்வொரு மனுஷன் மனசுக்குள்ளேயும் தாளமாக எழும்புது இல்லையா? குறிப்பாக மேச ராசியில் பிறந்த ஆன்மாக்கள் உங்களுக்கு அகவலிமை ரொம்ப அதிகம். எந்த இடர்பாட்டையும் தகர்க்கிற வல்லமை உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் காலம் கொடுக்குற சில பாடங்களை உள்வாங்கிக்கிறதுல இருக்கிற சூட்சமத்தை இன்னைக்கு நம்ம ஒரு உரையாடல் மாதிரி பேசலாம். அது சாலச் சிறந்தது. வினைகளுக்கெல்லாம் மூலதாரமாக இருக்கிற அந்த ஆறுமுக பரமனை அகக்கண்ணில் நிறுத்தி அவரோட கருணை பார்வையால் நம்ம சிந்தனை தெளிவாகட்டும். இந்த உரையாடலை இந்த மங்களத்தோடு தொடங்கலாம். மேசராசி இயல்பை கொஞ்சம் உற்று பார்த்தா நீங்கள் வெறும் உழைப்பை மட்டும் மூலதனமாக வச்சிருக்கிறவங்க இல்லை. எவ்வளவு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னிடம் தஞ்சம் புகிறவங்களை உபசரிக்கிற உயரிய பண்பு உங்களுக்கு இருக்குது. தெய்வீக அருள் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கைகளையும் உங்களோட தனித்துவ அடையாளம். அதிர்ஷ்டம் என்பது உழைப்பால் செதுக்கப்படுற ஒரு சிற்பம்தான். அது தானாக கை கூடுற மாய கண்ணாடி இல்லைன்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவு இருக்குங்க. இத்தகைய உறுதிமிக்க ஆளுமைக்கு பிரபஞ்சம் கொடுக்க போகிற சமிக்கைகள் என்னென்ன? இப்போ கோள்களோட நகர்வுகள் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்களை வித்திட போகுதுன்னு நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். சமகாலத்தில் குரு பகவானோட வக்கிர நிவர்த்தி வானியல் ரீதியாக பார்த்தா சாதாரண நிகழ்வாக தான் தெரியும். ஆனால் மனசோட முடிவெடுக்கிற திறனில், அதாவது டெசிஷன் மேக்கிங்கில் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நேர்மையான எண்ணங்களை ஒரு கேடயமாக வச்சுக்கிட்டு எதிர்மறை சூழலில் இருந்து தன்னை தற்காத்துக்கிறது இந்த ஒரு கலை. ஒவ்வொரு விடியலும் நமக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுத்தருதுன்னு இந்த மனப்பக்குவத்தை மேச ராசிக்காரங்க வளர்த்துக்கிட்டா வாழ்வோட சிக்கல்கள் எல்லாம் பனி மாதிரி விலக ஆரம்பிக்குங்க. பிறருக்கு உதவி செய்கிறதுலையும் அறத்தோட வழியில் தர்மத்தை நிலைநாட்டுறதுலையும் நீங்கள் காட்டுற ஆர்வம் குருவோட அருளாசியால் பன்மடங்கு பெருக போகுது. மன உறுதி என்பது வெறும் வார்த்தை இல்லை, இக்கட்டான தருணங்களில் நம்ம எடுக்கிற துணிச்சலான நிலைப்பாடு தான் அது. குருவோட வழிகாட்டுதல்கள் இருளில் ஒழிக்கிற விளக்கு மாதிரி. அது பாதையை காட்டினாலும் நடக்கிறது நம்ம முயற்சி தான். மேசராசியில் பிறந்தவங்க தங்களோட உள்ளுணர்வை சரியாக பயன்படுத்த ஆரம்பித்தா தடைகளே ஏனியாக மாறுறத உணர்வாங்க. இந்த நுட்பமான வாழ்வியல் உண்மைகளையும் குருவோட திருவருளால் நடக்க போகிற அதிசயங்களையும் உள்ளடக்கின ஒரு ஞான பகிர்வாக இந்த உரையாடல் அமையுது. உலகத்தோர் அனைவரும் இன்புற்று இருக்கணும். இந்த மேலான நோக்கத்தோட மேச ராசிக்காரங்களோட வாழ்க்கை மேம்பாட்டுக்கான அரிய தகவல்களை இப்போ ஆழமாக பார்க்கலாம். மனுஷ வாழ்வோட அன்றாட தருணங்களில் குறுக்கிடுகிற சின்ன சின்ன சவால்களை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம்? அது நம்ம ஒட்டுமொத்த ஆளுமையோட பண பரிமாத்தனை நிர்ணயிக்குது. இது மிகையல்ல. ஒரு மனுஷன் வெற்றிகரமான இலக்குகளை நோக்கி வேகமாக பயணிக்கணும்னா அவன் கையை பிடிச்சு வழிநடத்துகிற ஒரு வழிகாட்டி ரொம்ப அவசியம். வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தா உலக அளவில் பெரிய சாதனைகளை பண்ணின செல்வந்தர்களோ சிந்தனையாளர்களோ யாரோ ஒரு மறைமுக வழிகாட்டியோட ஆலோசனையில் தான் தங்களோட சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்திருக்கிறாங்கன்னு தெரியும். இந்த வழிகாட்டுதல் வெறும் மனுஷனிடமிருந்து மட்டும் இல்லை, பிரபஞ்ச ஆற்றலிடமிருந்து நமக்கு தொடர்ச்சியான கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு விடியலும் நமக்கு ஏதோ ஒரு வாழ்வியல் நுணுக்கத்தை போதிக்கிற அறமாக மலருது. நாம் உறக்கத்தில் இருந்து எழும்பும் போதோ இன்னைக்கு காலத்தோட கைகளில் இருந்து என்ன பயில போகிறோம்னு ஆர்வத்தோடு விழிக்க கற்றுக்கோங்க. அகிலத்தை படைச்ச அந்த பேராற்றலிடம் இன்னைக்கு நீ எனக்கு உணர்த்து போகிற தத்துவம் என்னன்னு ஒரு வினாவனை முன் வச்சு நாளை தொடங்கினா எந்த கடினமான சூழலையும் மன நிம்மதியோடு கடந்து விடலாம். வாழ்வோட நிலையற்ற தன்மையை பற்றியும் இறுதி பயணத்தை பற்றியும் அதிகமாக யோசிப்பது நம்ம இப்போதைய செயல்பாடுகளை முடக்கிடும். அதுக்கு பதிலாக ஒரு தெளிவான இலக்கை மனக்கண்ணில் நிறுத்தி அதை நோக்கி முழுமையாக ஈடுபடும் போது அவநம்பிக்கை என்னும் இருள் நம்மை அண்டாது. நம்ம சுற்றி ஒழிக்கிற எதிர்மறையான உரையாடுகளிலிருந்தும் நம்பிக்கையை சிதைக்கிற வார்த்தைகள் புழங்குற இடத்துகளிலிருந்தும் நாம் தற்காத்துக்கிறது ரொம்ப முக்கியமான தற்காப்பு நடவடிக்கை. சொற்களுக்கு ஒரு விசித்திரமான மலிமை இருக்குங்க. அது நம்ம ஆழ்மனத்தோட திசையை மாற்றி அமைக்கும் சக்தி கொண்டது. அதனால் மங்களமான நேர்மையான அதிர்வுகளை மட்டுமே
நம்ம செவிகளுக்குள்ள அனுமதிப்பது நம்ம அகல பலத்தை மேம்படுத்துகிற உன்னத பயிற்சி. கோள்களோட சஞ்சாரத்தில் மார்ச் 17 நடக்க போகிற மாற்றம் வானியல் ரீதியாக சாதாரணமாக தெரிஞ்சாலும் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இது ஒரு பெரிய திருப்பு முனையாக கருதப்படுதுங்க. குறிப்பாக அறிவுக்கும் மேன்மைக்கும் காரகனாக இருக்கிற குரு பகவான் தன்னோட வக்கிர நிலையிலிருந்து விடுபட்டு நிவர்த்தி அடைகிறது மேச ராசியில் பிறந்தவங்களோட வாழ்வில் வசந்த காலம் வரதை உணர்த்துது. ஒரு தந்தை மாதிரி கனிவோடு ஒரு ஆசான் மாதிரி தெளிவோடு மேசராசி அன்பர்களை வழிநடத்த போகிற இந்த மாற்றம் நீங்கள் நீண்ட நாளாக கண்டு வந்த கனவுகள் நனவாக போகிற ஒரு நல்ல வாய்ப்பு. கடந்த காலங்களில் ஏற்பட்ட தேக்க நிலைகள் மறைஞ்சு பொறுப்புகளும் அதே சமயம் அரிய வாய்ப்புகளும் தேடி வரப்போகுது. இந்த புதிய காலகட்டத்தில் உங்கள் ஆசைகளும் லட்சியங்களும் வெறும் கற்பனையாக இல்லாமல் நிஜ வடிவம் பெறதற்கு பிரபஞ்ச சக்திகள் எல்லாம் ஒன்றா கூடி வந்திருக்கிறத நீங்கள் வெகு விரைவில் உணர ஆரம்பிப்பீங்க. பிரபஞ்சத்தோட முடிவில்லா சுழற்சியில் ஒரு ஆன்மா சந்திக்கிற போராட்டங்கள் வெறும் தற்செயலானவை இல்லை. முன்பிறவி வினைகளோட தொடர்ச்சியாக இப்படி ஒரு ஆழமான கேள்வியை ஒரு நேயர் கேட்கலாம். குறிப்பாக மேச ராசிக்காரங்க அசாத்தியமான மன உறுதி கொண்டவங்களாக இருந்தாலும் சில தருணங்களில் நெருங்கி நண்பர்களிடமிருந்து உடன் இருப்பவர்களிடமிருந்தோ எதிர்பாராத ஆதரவை பெற முடியாதது ஏன்? மிதுன ராசியில் சஞ்சரிக்கிற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல நிலை பெற்றிருக்கும் போது தகவல் தொடர்பு மற்றும் சமூக உறவுகளில் ஒரு மாதிரி முடக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தோற்றம் உருவாகலாம். அரசியல் களம், அதிகார வர்க்கம், குடும்ப அமைப்புகளுக்கு கூட உங்கள் வளர்ச்சியை தடுக்க முயற்சிக்கிற ஒரு எதிர்மறை நிழல் உங்களை சூழ்ந்திருக்கிற மாதிரி உணர்வு வரலாம். ஆனால் இங்கே தான் காலத்தோட சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும்னு குருவோட வக்கிர நிலை தடைகளை உருவாக்குறது இல்லை. மாறா நீங்களே உங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டு தகுதியற்றவங்களை உங்கள் வாழ்வில் இருந்து அற்புதப்படுத்துறது ஒரு வடிகட்டியாக இருக்குது. காவேரி நதியோட கடைமடை பகுதிக்கு நீர் வந்து சேரும்போது அந்த நிலம் எவ்வளவு பெருமகிழ்ச்சி அடையுமோ அதே மாதிரி ஒரு பேரின்பத்தை மேச ராசிக்காரங்க இனி வரும் காலங்களில் அனுபவிக்க போகிறீங்க. இதுவரை உங்கள் பாதையில் முள்ளா தைச்ச இடங்களிலும் உறவுகளுக்குள்ளே இருந்த கசப்புகளும் முடிவில்லாத சச்சரவுகளும் இப்போ முழுமையாக தணிஞ்சு ஒரு தெளிவான நீரோடை மாதிரி வாழ்க்கையை நோக்கி நீங்கள் நகர போகிறீங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்க, குறிப்பாக அதிகார பகிர்வுக்காக காத்திருக்கிறவங்க இந்த குரு வக்கிர நிவர்த்தியோட விளைவாக புதிய பொறுப்புகளை பெற போகிறீங்க. உங்களை சுற்றி ஒரு கழுகோட கூர்மையோட காத்து கிடந்த வன்மங்கள் மறைஞ்சு உங்கள் மேலே இருந்த தவறான பிம்பங்கள் சிதறடிக்கப்படும். யாரோ ஒருத்தரோட துயரத்தை பார்த்து மனமிறங்கி நீங்கள் செய்கிற சின்ன உதவி உங்கள் கர்ம வினைகளை தீர்க்கிற ஒரு மருந்தாக அமையும். இதை மறந்துடாதீங்க. குருவோட இந்த மாற்றம் உங்கள் தோள்களில் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகளை சுமத்த போகுது. குறிப்பாக உங்கள் இல்லத்தில் இருக்கிற வருங்கால சந்ததியரோட கல்வி மற்றும் வளர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஒரு வழிகாட்டியாக மாற வேண்டிய கட்டாயம் வரும். இது உங்கள் முன்வினை பயன் உங்கள் முன்னாடி நிறுத்திய ஒரு அறப்பணி. காலையில் உறக்கத்தில் இருந்து எழும்போது இன்றைக்கி எந்த சிக்கல்களையும் எதிர்கொள்கிற துணிவு எனக்கு இருக்குது. இந்த திண்மையோட நான் என் வாழ்வோட பெயர் அரசன். இந்த தன்னம்பிக்கையோட கற்றுக்கோங்க. கடந்த காலத்தோட கசப்பான அனுபவங்கள் இப்போது ஒரு ஞானமாக உருமாறி உங்களை அடுத்த கட்டத்துக்கு தள்ளி செல்லும். 7 சனியோட தாக்கம் 12ஆம் வீட்டில் இருந்தாலும் அது உங்கள் இல்லத்தில் மங்களநாதங்கள் ஒழிக்கிறதுக்கும் சுபகாரியங்கள் கை கூடுறதுக்கும் தடையாக இருக்காது. மாறா எதிர்வரும் 2.5 ஆண்டுகள் மேச ராசினருக்கு பல மங்கள நிகழ்வுகளை உறுதிப்படுத்துகிற காலமாக இருக்கும். ஆதிசிவன் திங்கட்கிழமைகளில் அந்த ஆதிசிவனோட சந்ததியில் உங்களை இணைச்சிக்கிறது உங்கள் ஆன்ம பலத்தை பன்மடங்கு பெருக்கும். ஒரு நண்பனா, ஒரு ஆசானா, ஒரு தந்தையா பல பரிமாணங்களில் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்க நான் எப்போதும் உங்களோட இருப்பேன். மன அழுத்தங்களும் இணை புரியாத வருத்தங்களும் வர வேலைகளில் சான்றோர்களாகவும் நல்ல உள்ளம் கொண்டவர்களாகவும் கலந்து பேசுங்க. வாயில் இருந்து வர சொற்களை விட உங்கள் ஆழ்மனத்தில் இருந்து தோன்ற எண்ணங்களுக்கு பிரபஞ்சத்தை மாற்றி அமைக்கிற பேராற்றல் இருக்குது. அதனால் தூய்மையான நேர்மையான சிந்தனைகளை மட்டுமே உங்கள் அகத்தில் விதையுங்க. தீயனவங்களுக்கு உங்கள் வாழ்வில் இனி இடமே இல்லை. நன்மையே உங்கள் வாழ்வோட நிரந்தரமாக முகவரியாக போகுது. தீயவனங்களுக்கு உங்கள் வாழ்வில் இனி இடமே இல்லை. நன்மையே உங்கள் வாழ்வோட நிரந்தர முகவரியாக மாறப்போகுது.
மனசோட ஆழத்தில் விதைக்கப்படுற எண்ணங்கள் தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை செதுக்கிற உன்னத கருவிகளாக மாறுது. யத் பவம் தத் பவதின்னு ஆண்டோர் சொன்ன மாதிரி ஒருத்தரோட உள்மன சிந்தனைகள் எவ்வளவு தூய்மையாக நேர்மையாக இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவரோட புற வாழ்வுலையும் நன்மைகள் தடையில்லாமல் வரும். தீயனவங்களை பற்றிய உரையாடல்களுக்கோ எதிர்மறை அதிர்வுகளுக்கோ உங்கள் வாழ்வில் இனி எல்லளவும் இடமில்லைன்னு மேசராசியோட மேன்மையான உள்ளங்கள் முதல்ல ஆழமாக பதிய வச்சுக்கணும். இந்த இக்கட்டான சூழலையும் ரொம்ப குறுகிய காலத்திலேயே கையாண்டு அதில் இருந்த பீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டெழுந்து வெற்றியோட உச்சிக்கு போகிற அசாத்திய ஆற்றல் உங்களுக்கு இருக்குங்க. இந்த சிறப்பான காலகட்டத்தில் எந்த சவால்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்கிற மனோதிடம் உங்களுக்கு பன்மடங்கு பெருக போகுது. இருந்தாலும் மற்றவங்க செயல்பாடுகளோ தேவையற்ற விமர்சனங்களோ உங்கள் உணர்ச்சிகளை தூண்டி கோபத்தை வரவழைக்கலாம். அந்த தருணங்களில் நிதானம் என்னும் கவசை அணிஞ்சுக்கோங்க. அது உங்கள் ஆளுமையை இன்னும் மெருகேற்றும். தனிப்பட்ட விவகாரங்களையும் நீண்ட நாள் திங்கட்கிழமைகளையும் சில காலதாமதங்கள் வரலாம். ஆனால் சின்ன சின்ன வெற்றிகளை உங்களுக்கு பெரிய மனநிறைவை தர விதத்தில் பிரபஞ்சத்தோட ஆசை அமைஞ்சிருக்கு. சமூக உறவுகளில் குறிப்பாக மாற்றார் பாலினத்தோட பழகும்போது ஒரு எச்சரிக்கையும் உணர்வும் கண்ணியமான இடைவெளி வச்சுருந்தா உங்கள் மதிப்பு பாதுகாக்கப்படும். தொழில் மற்றும் வணிக தளங்களில் இருந்து வந்த கடுமையான போட்டிகள் இப்போ மெல்ல தனியாக ஆரம்பிக்கும். குறிப்பாக வேதியியல் சார்ந்த துறைகள், மருத்துவ உபகரணங்கள், மருந்து பொருட்கள் தொடர்பான வணிகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராததை விட மேலான லாபகரமான சூழல் வரும். இது ஒரு சுப அறிகுறி. பணியிடத்தில் இருக்கிறவங்க அலுவலக சம்மந்தப்பட்ட முக்கிய கோப்புகளை கையாளும் போது, புதிய பொறுப்புகளை ஏற்கும்போது அவசர முடிவுகளை தவிர்த்து தீர ஆலோசித்து செயல்படுங்க. அது வெற்றிக்கான திறவுகோல். குடும்பத்துக்குள்ள சில நேரங்களில் தேவையற்ற கவலைகளோ எதிர்காலம் பற்றியும் அச்சமோ தலை தூக்கலாம். ஆனால் அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம நம்பிக்கையோடு இருப்பது அவசியங்க. இல்லற செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு பணப்புழக்கம் சீராக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து நிதி உதவி தக்க சமயத்தில் வரும். ஆன்மீக தேடல்களும் இறை வழிபாட்டில் ஏற்படுற ஈடுபாடும் உங்கள் மனசுக்கு அமைதியையும் தெளிவையும் கொடுக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட வழியாக பெறக்கூடிய மகிழ்ச்சியும் ஆதரவும் நீங்கள் சந்திக்கிற போராட்டங்களுக்கு ஒரு மருந்தாக அமையும். சுற்றத்தார் மற்றும் நண்பர்களுக்கிடையே உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இருந்த மதிப்பு இப்போ முன்பை விட பல மடங்கு உயரப்போகுது. கலைத்துறையை சார்ந்தவங்க எதையும் யோசிக்காமல் செயலில் இறங்குறவங்க வேகம் கொண்டிருப்பீங்க. ஆனால் நட்பு வட்டாரங்களில் பேசும்போது வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடிங்க. தேவையற்ற மனத்தாங்கல்களை தவிர்க்க உதவும். தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளில் இருக்கிறவங்களுக்கு அவங்க செஞ்ச கடின உழைப்புக்கு அங்கீகாரமும் நற்பெயரும் தேடி வரும். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு எதிலும் வெற்றிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். அவங்க செயல்பாடுகளை ஒரு துடிப்பும் வேகமும் குடியேறுங்க. ஆரம்பத்தில் எதை செய்யணும், எதிலும் வெற்றிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். அவங்க செயல்பாடுகளை ஒரு துடிப்பும் வேகமும் குடியேறும். ஆரம்பத்தில் எதை செய்யணும் எதை தவிர்க்கணும்னு ஒரு தடுமாற்றம் மனசுக்குள்ளே வரலாம். ஆனால் உங்கள் புத்திசாலித்தனத்தாலும் அனுபவ அறிவாலும் அந்த காயங்களை உடைச்சு தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. எதிர்பார்த்த பண வரத்துக்கள் கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் அவை உங்கள் தேவைகளை நிறைவு செய்வதில் எந்த குறையும் வைக்காது. உடல் ரீதியாக திடீர் சோர்வுகள் வராமல் இருக்க முறையான ஓய்வும் மனசை உற்சாகமாக வச்சுக்கிற பயிற்சியும் அவசியங்க. கல்வி பயில மாணவர்களுக்கு போட்டிகள் குறைஞ்சு ஒரு தெளிவான கற்றல் சூழல் உருவாகும். ஒட்டுமொத்தமாக பார்த்தா அவசரத்தை கைவிட்டு நிதானத்தை பிடிச்சுக்கிறது தான் மேச ராசினருக்கு இந்த மாதத்தோட வெற்றி சூத்திரம். நம்ம அக தூய்மையும் ஆழ்மன உறுதியையும் ஒன்றா இணைக்கிற இந்த ஒரு உன்னத பயணத்தோட நிறைவு பகுதியை இப்போ எட்டி இருக்கும். வாழ்வோட இருள் சூழ்ந்த தருணங்களில் வழிகாட்டுற ஒளியாக திகழ்கிற குலதெய்வ அருளை பற்றி பலருக்கு பலவித ஐயங்கள் இருக்கலாம். குலதெய்வம் என்பது எங்கேயோ தொலைதூர கோயிலில் மட்டும் இருக்கிற சக்தி இல்லை. அது உங்கள் வம்சாவளியோட ஆன்மீக வேர். ஒருவேளை உங்கள் குலதெய்வம் என்னன்னு தெரியாத சூழலில் இருந்தாலும் அதுக்காக மனம் தளர வேண்டாம். உங்கள் இல்லத்திலேயே ஒரு தூய நெய் தீபத்தை ஏற்றி வச்சு அந்த பிரகாசமான ஜோதியில் உங்கள் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் ஆவகானம் பண்ணி மனமுருகி வேண்டுங்க.
குலம் காக்கும் தெய்வம் குலதெய்வம்னு முதுமொழி சொல்கிற மாதிரி அந்த தீப ஒளி உங்கள் குடும்பத்தோட வம்ச விருத்தையும் மகிழ்ச்சியையும் தடையில்லாமல் பாதுகாக்கும். எந்த வழிபாட்டை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் அதிகாலையில் உதிக்கிற சூரிய பகவானை நோக்கி ஒரு கணம் கண்ணை மூடி நமஸ்கரிப்பது உங்கள் வாழ்வோட இருண்ட பக்கங்களை ஒளியூட்ட போகுது. ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் கொஞ்சம் அலைக்கழிச்சாலும் ஆதித்யனோட பேரொளி உங்கள் மேலே படும்போது சகல தோஷங்களும் விலகி உங்கள் கண்ணீர் துளிகள் சூரிய வெப்பத்தில் மறையிற பனித்துளி மாதிரி காணாமல் போயிடுங்க. மேசராசி அன்பர்களே, குரு பகவானோட வக்கிர நிவர்த்தி உங்கள் வாழ்வை ஒரு சொர்க்கபுரியாக மாற்ற போகிற ஒரு மகா சங்கல்பம். இதுவரை முடங்கி கிடந்த திட்டங்கள், பாதியில் நின்ன கட்டுமான பணிகள், தொழில் முயற்சிகள் எல்லாம் இப்போ ஒரு புதிய வேகத்தை பெறப்போகுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு மட்டும் இல்லை, நீண்ட நாள் கனவான வெளிநாட்டு பயண வாய்ப்புகளும் தேடி வருங்க. கல்வித்துறையில் சாதனை பண்ண துடிக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். போட்டித் தேர்வுகளில் உங்கள் அறிவாற்றலிலிருந்து வெற்றிக்கனியை பறிப்பீங்க. குடும்ப உறவுகளுக்குள்ளே இருந்த சலசலப்பு மறைஞ்சு அமைதியும் ஒருமித்த கருத்தும் நிலைக்குங்க. திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பொருத்தமான வரன் அமைஞ்சு மங்கள நான் சூட்ற யோகம் கைகூடி வரும். நிதி நிலைமை பொறுத்தவரை பழைய கடன்கள் அடையப்படுற வழிகள் பிறக்கும். நிலம், வீடு, புதிய வாகனம் வாங்குகிற யோகமும் பிரகாசமாக இருக்குங்க. நீதிமன்ற வழக்குகளில் சிக்கி தவிச்சவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். மறைமுக எதிரிகளோட தொல்லைகள் முழுமையாக தணியும். நிஜமான வெற்றி என்பது வெறும் செல்வத்தை சேர்க்கிறது மட்டும் இல்லைங்க, அது நம்ம உடல் ஆரோக்கியத்திலையும் தளராத தன்னம்பிக்கையிலையும் அடங்கி இருக்குங்க. தலைமை பண்புகள் வெளிப்படுற இந்த நேரத்தில் கூட்டாளிகளோட இணக்கமான சூழல் ஏற்பட்டு உங்கள் தொழிலை அடுத்த தளத்துக்கு விரிவாக்கம் பண்ணுவீங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசைகள் இருப்பது இயல்பு தான். ஆனால் அந்த ஆசைகள் பகற்கனவா முடியாமல் இருக்க முறையான திட்டமிடலும் அயராத உழைப்பும் அவசியம். 16 பேர்களையும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு மனுஷத்தோட பொதுவான விருப்பத்தை அடையணும்னா ஒவ்வொரு நாளையும் போராட்டமாக பார்க்காம அதை ஒரு வாய்ப்பாக பார்த்து ரசிக்க கற்றுக்கோங்க. ஓயாத ஓட்டத்தில் வாழ்வோட சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை தொலைச்சுடுறோம்னு அந்த நிலையை மாற்றி ஒவ்வொரு கணத்தையும் விழிப்புணர்வோடு வாழ்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்வில் தடையில்லாமல் நடக்க ஒரு எளிய வாழ்வியல் பரிகாரத்தை செய்யலாம். உங்கள் இருப்பிடத்துக்கு அருகில் இருக்கிற விநாயக பெருமானோட ஆலயத்துக்கு போய் உங்கள் மனக்குறைகளையும் ஆசைகளையும் அந்த துதுக்கையினிடம் நிதர்சனமாக ஒப்படையுங்க. தடைகளை தகர்க்கிற அந்த முதல்வன் உங்கள் வாழ்வோட முட்களை நீக்கி மலர்பாதை அமைச்சு கொடுப்பார். உங்கள் எண்ணங்கள் எவ்வளவு உயர்வோ இருக்குதோ அவ்வளவு மேன்மையாக உங்கள் எதிர்காலம் அமைய போகுதுங்க. தீய சொற்களுக்கோ தோல்விக்கோ உங்கள் அகராதியில் இனி இடமே இல்லை. நன்மையே விளையும், நலமே பெருகும். இந்த ஆழ்ந்த நம்பிக்கையோடு இந்த பிரபஞ்சத்தோட பேராற்றலுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இப்போதைக்கு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு உன்னதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நேர்மறை சிந்தனைகளோடு பயணிப்போம். நன்றி, வணக்கம்.